தன்னுடைய பக்தனாகிய தருமி என்கின்ற தமிழ் புலவனுக்கு தானே ஒரு பாடலை இயற்றி கொடுத்தார் சிவபெருமான். தருமியின் ஏழ்மை நிலை நீங்குவதற்காக பாண்டிய மன்னன் செண்பகமார பாண்டியன் அறிவித்திருந்த பொற்கிழி தருமிக்கே கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அப்படி கிடைக்குமாறு அவர் இவ்வாறு செய்தார். தானே பாடல் எழுதி கொடுத்தார். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு தருமி பாண்டியன் அவைக்கு செல்ல நக்கீரர் அதிலே குற்றம் காண, பிறகு தருமி சிவபெருமானையே கூட்டிக் கொண்டு செல்ல, அவரிடமும் சிவபெருமானிடமும் நீங்கள் இயற்றிய பாடலிலே குற்றம் இருக்கின்றது என்று நக்கீரர் வாதாட, சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க, நக்கீரர் நீங்கள் யாராக இருந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்ல, சினந்து நக்கீரரையே எரித்து போட்டு விட்டார் சிவபெருமான். ஆனால் இதையெல்லாம் பற்றி தான் இயற்றிய திருவிளையாடல் புராணத்திலே எடுத்து கூறுகின்ற பரஞ்சோதி முனிவர் சிவபெருமான் இயற்றி கொடுத்த பாடல் என்ன என்பதை மட்டும் முழுமையாக சொல்லவில்லை. சிவபெருமான் தருமிக்கு பாண்டியனின் பொற்கிழியை அருளிய படலத்தை, சிவனின் லீலையை, திருவிளையாடலை 52வது திருவிளையாடலாக சித்தரித்திருக்கின்றார் பரஞ்சோதி முனிவர். அதிலே சிவபெருமான் தருமிக்கு பாடலை இயற்றி அளித்தார் என்று கூறும்பொழுது, கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்குகின்ற பாடலை ஏற்றி கொடுத்தார் என்றுதான் கூறியிருக்கின்றார் பரஞ்சோதி முனிவர். அந்த பாடல் குறுந்தொகையிலே காணப்படுகின்றது, குறுந்தொகையிலே இடம்பெற்று இருக்கின்றது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிழிய நட்பின் மயிலியல் செரியயிற்றறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்பதுதான் அந்த முழு பாடல். மிக மிக தொன்மையான கரடு முரடான தமிழிலே இந்த பாடல் அமைந்திருப்பதால் ஒரு வார்த்தை கூட நேரடியாக புரியாது. விளக்கி சொன்னால்தான் புரியும். விளக்கி விடுகின்றேன், பொருளை விளக்கி விடுகின்றேன். மலர்கள் தோறும் சென்று அந்த மலர்களின் மேலே அமர்ந்து தேனை தேடுகின்ற வாழ்க்கையை, தேனை தேடி அதை எடுத்து அருந்தி உண்பதற்காக அப்படி செய்கின்ற ஒரு வாழ்க்கையுடைய தும்பியே, அஞ்சிரை தும்பியே, அழகிய சிறகுகளை கொண்ட தும்பியே, காமம் செப்பாது, அதாவது விரும்புவதை சொல்லாமல், நான் விரும்பிய பதில், எந்த பதிலை நான் விரும்புகின்றேனோ அப்படிப்பட்ட ஒரு பதிலை சொல்லாமல், எந்த பதில், எந்த விதமான கொள்கை கோட்பாடு உனக்கு பிடித்திருக்கின்றதோ அதையும் ஒரு பதிலாக சொல்லாமல், நீ கண்டதை, நீ உண்மையிலேயே அறிந்ததை உண்மையாக சொல். மயில் தோகை போன்ற பெண்ணின் கூந்தலை போல நறுமணமுள்ள பூக்களை நீ அறிவாயோ? அதாவது எல்லா மலர்களையுமே தேடி தேடி மலர்களின் மேலே அமர்ந்து தேனை உண்கின்றாயே, அந்த மலர்களிலே ஏதாவது ஒரு மலருக்கு பெண்ணின் கூந்தலிலே இருக்கின்றதைப் போல ஒரு நறுமணம் உண்டா என்பது இந்த பாடலின் பொருள். அதாவது பெண்ணின் கூந்தலிலே இருந்து வருகின்ற மணத்தைப் போல, நறுமணத்தைப் போல நறுமணம் கொண்ட மலர் இந்த உலகிலேயே இல்லை என்பது இதன் கருத்து. அவரைப் போல ஒருவர் உண்டா என்று நாம் கேட்கும் பொழுது, அவர் அவ்வளவு சிறந்தவர், அவரைப் போல இன்னொருவர் இல்லை என்று பொருள். அதுபோலத்தான் இதுவும். இந்த பாடலின் உட்கருத்து என்ன? பெண்ணின் கூந்தலிலே இயல்பாகவே நறுமணம் உண்டு என்பதுதான் இந்த பாடலின் உட்பொருள். ஏனென்றால் பல காலமாக மலர்கள் முதலியவற்றை சூடிக்கொண்டு அதனால் பெண்ணின் கூந்தல் மனம் பெற்றிருக்குமானால், அந்த பூக்களை விட, அந்த மலர்களை விட மனம் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த மனம், பூக்களின் மனம் சிறிது சிறிதாக அந்த கூந்தலின் மேலே ஏறி இருக்கும். அதனால் அந்த கூந்தலுக்கு மனம் வரும். ஆனால் அது அந்த மலர்களின் மனத்தை விட குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த மனம் மலர்களிலே இருந்து வந்தது. மிஞ்சி போனால் அந்த மலர்களின் மனத்துக்கு சமானமாக இருக்கும். அந்த மனத்தை விட அதிகமாக இருக்கவே முடியாது. ஆக இந்த பாடலின் உட்கருத்து, அதாவது பூக்களிலே இருக்கின்ற வாசத்தை விட, நறுமணத்தை விட பெண்ணின் கூந்தலிலே இருந்து வருகின்ற நறுமணம் அதிகம், அதைவிட உயர்ந்தது, அதிகமானது என்கின்ற கோட்பாட்டுக்கு பெண்ணின் கூந்தலுக்கு இயல்பிலேயே மனம் உண்டு. அதுவும் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த மனம் உண்டு. எந்த பூவும் எந்த மலரும் அந்த வாசத்தின் அருகிலேயே கூட போக முடியாது என்று பொருள். ஆக பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பது சிவபெருமானின் வாதம். அதை நக்கீரர் ஏற்கவில்லை. அப்படி இருக்கவே முடியாது. அது பகுத்தறிவுக்கு, சாதாரணமான பகுத்தறிவுக்கே ஒவ்வாததாக இருக்கின்றது. பெண்களின் கூந்தலிலே இருக்கின்ற மனம் ஏறிய மனம், பூக்களிலே இருந்து ஏறிய மனம், செயற்கையான நறுமணம் என்பது அவருடைய வாதம். சாதாரணமான பெண்களை பொறுத்தவரையிலே நக்கீரரின் இந்த பகுத்தறிவு கருத்தை ஓரளவாவது ஏற்றுக்கொண்டு விட முடியும். ஆனால்
சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் வாதம் மேலும் மேலும் வளர்ந்தது. கற்புடைய நன்மங்கையர் விஷயத்திலும் அப்படித்தான், தேவமாதர்கள் விஷயத்திலேயும் அப்படித்தான், ஏன் சாக்ஷாத் உமாதேவியின் கூந்தலுக்கே கூட இயற்கையிலே மனம் இல்லை என்று சாதித்தார் நக்கீரர். அதனால்தான் சிவபெருமான் சினம் கொண்டார். சிவபெருமானின் இந்த திருவிளையாடல் இந்த சேனலிலே ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிளையாடலின் முழு விவரங்களையும் அறிய விரும்புபவர்கள், இந்த கதையை முழுமையாக அறிய விரும்புபவர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இறைவனின் லீலைகளை பற்றி பேசுவதும் கேட்பதும் படிப்பதும் நம் எல்லோருக்கும் நல்ல கதியை கொடுக்கும், நல்லதை செய்யும் என்று புராணங்கள் எல்லாம் வற்புறுத்தி கூறியிருக்கின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணு, ராமர், கிருஷ்ணர், சிவபெருமான் என்று எந்த தெய்வமாக இருந்தாலும் அவருடைய லீலைகளை படிப்பதும் கேட்பதும் மிகுந்த நன்மையை தரும். உங்களின் வசதிக்காக அந்த வீடியோ இந்த வீடியோவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உங்கள் திரையிலே தோன்றுகின்ற ஒரு சிறிய பெட்டியிலே விரல் வைத்தீர்கள் என்றால் இந்த வீடியோ முடிந்து அந்த வீடியோ ஆரம்பமாகும். அந்த திருவிளையாடலை முழுமையாய் கேட்கும்படி பரிந்துரை செய்கின்றேன். சிவபெருமானுக்கும் சிவபக்தர்களுக்கும் நமஸ்காரம்.